Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. நான் வந்து எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வந்து மாலை போட்டிருக்காங்க. எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்டும் அவங்க பையனும். ஸோ வந்து அவங்க மலைக்கு போகிறதுக்காக வந்து இருமுடி கட்டுற அன்றைக்கி வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நேற்று நாங்கள் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கல்பாக்கம் போகிற வழியில் வந்து கடப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வீடு. அந்த சைடு வந்து நாங்கள் போகிறதுக்காக அது வந்து ட்ராவல் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். ஸோ வந்து எல்லோரும் வந்து காரில் வந்து ஃபேமிலியோடு போயிருந்தோம். போகும்போது கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிளைமேட்டாகவே இருந்துச்சுங்க. வெயிலும் இல்லாமல் மழையும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சில்லுன்னு ஒரு கிளைமேட்டு. ஒரு 2 o'clock அப்புறம் வந்து நாங்கள் போய் அவங்க வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு டாக் வந்து வளர்க்குறாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஜாலியாக வந்துட்டு இங்கே எல்லாரையும் பார்க்கவும் நல்லா அது ரொம்ப ஜாலியாக வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதை அவுத்து விடவும் நல்லா எல்லாரையும் பார்க்கவும் குட்டீஸ் எல்லாரையும் பார்க்கவும் நல்லா விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் மதிய சாப்பாடு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு அந்த டாகி கூட போய் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த டாகி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பராக வந்துட்டு பாசமாக வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த டாகி பேர் பார்த்திங்கன்னா வந்து செல்லம்மான்னு வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா எல்லாருக்கூடையும் வந்து நல்லா ஒரு ஜாலியாக வந்து குட்டீஸ் கூடயும் சரி பெரியவங்க கூடயும் சரி நல்லா வந்து பாசமாக ஒரு துருன்னு நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அந்த டாகியை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த டாகியோட வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன். பிடிச்சிருந்தா வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டாகி வந்து எவ்வளோ என்ஜாய் பண்ணி வந்து விளையாடுது அப்படின்ட்டு. இப்போ வந்து எங்கள் நாத்தனார் வீடு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து பக்கத்துலேயே இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு குட்டி குட்டி வீடாக இருக்கும். ஒவ்வொரு வீடு வந்து பக்கத்தில் இருக்காது, தள்ளி தான் இருக்கும். இது வந்து வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு துளசி செடி வந்து வச்சுருந்தாங்க. ஒரு பூனைக்குட்டியும் நாய் வளர்க்குறாங்க. அது ரெண்டும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நல்லா என்ஜாய் பண்ணி. இதுதான் நான் சொன்னேன் அந்த செல்லம்மா டாகி. பாருங்கள் எவ்வளோ வந்து பாசமாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வெளியில் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா லெமன் ட்ரீ வந்து வச்சுருந்தாங்க, எலும்பிச்சம்பழ மரம். இதுதான் வந்து அந்த வாசல். இதுக்குள்ளே வந்து போனோன்னா வந்து ஒரு சின்ன வறண்டா மாதிரி இருக்கும். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சாமிங்க உட்கார்றதுக்காக சேர்லாம் வந்து கெஸ்ட்லாம் உட்கார்றதுக்கு சேர்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தோட்டம் மாதிரி வச்சுருந்தாங்க. அதாவது செவந்தி பூச்செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து செவந்தி பூச்செடி, அதாவது சாமந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பூச்செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ், பன்னீர் ரோஸ் இருக்கும்ல, அதுலேயே வந்து பேபி பிங்க் கலரில் ரோஸ் செடி ஒன்று வச்சுருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஸோ அது வந்து வீடியோ எடுத்திருந்தேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீட்டில் வந்து தோட்டங்கள்லாம் இப்போ யாரும் வைக்கிறதில்ல. இந்த மாதிரி வந்து 1-2 வீட்டில் தான் அந்த மாதிரிலாம் தோட்டங்கள்லாம் வந்து வைக்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா பக்கத்தில் ரோஸ் செடி பக்கத்தில் ஒரு சின்ன அந்த வாழை மரம் இருந்துச்சு. எனக்கு அந்த வீடு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து எல்லோரும் வந்து நல்லா பேசியிருந்தாங்க. அப்புறம் சாமிக்கு வந்து மதிய டைமில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு சாமிக்கு வந்து சாப்பாடு எல்லாம் எடுத்து இலையில் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வெளியில் வந்து அந்த தோட்டம் வந்து அந்த எடுத்திருந்தேன். ஒரு ரோஸ் செடி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுவும். அதுக்கப்புறம் அந்த வாழை இலை வந்து அந்த வாழை மரம் வந்து இவ்வளோ வந்து அந்த ரோஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா ஒரு க்யூட்டாக வந்து இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். சின்ன வாழை மரம் ஒன்று. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு செம்பருத்தி மரம் ஒன்று.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 பிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ ஏதாச்சும் எடுக்கலான்னு நான் வந்து வெளியில் வந்து வீடியோ எடுக்க வந்துட்டேன். இந்த பூச்செடியில் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 10 பூ ஒரு 10 பூக்கு மேலேயே நல்லா பூக்கிற மாதிரி நல்லா ஒரு பெரிய மரமாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பூச்செடி. அதனால் அது பக்கத்தில் நின்று ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து இருமுடி கட்டி கோவிலுக்கு வந்து பக்கத்தில் உள்ள கோவிலில் வந்து இருமுடி கட்டுறதுக்காக போயாச்சு. கோவிலுக்கு எல்லோரும் போயிட்டு இருமுடி கட்டுறதுக்காக போயிருந்தோம். சாமியெல்லாம் வந்து தாம்பூலத்தட்டில் இருமுடி கட்டுறதுக்கு தேவையான என்னென்னமோ அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து இருமுடி கட்டுறதுக்கு சாமி வந்து நெய் தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு பஜனைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே ஒரு 8 o'clock ஆகிடுச்சுங்க. 8 o'clock அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 2-3 சாமிக்கு வந்து இருமுடி கட்டுறது அதுலேயே வந்து டைம் அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கன்னி பூஜை பண்ணுற அந்த சாமிங்களுக்கெல்லாம் வந்து இருமுடி கட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கும் இருமுடி கட்டுறதுக்கு டைம் வந்து அப்படியே போயிடுச்சு. ஐயப்பா 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 ஐயப்போ சாமி கௌரியே சாமி. இதோட ஷார்ட் வீடியோஸும் நான் வந்து என்னோடய சேனலில் வந்து போட்டிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் வந்து என்னோடய வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து காமிக்கும். ஸோ என்னோடய வீடியோ பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயப்பா 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 ஐயப்போ சாமி கௌரியே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இருமுடி கட்டுற பையில் வந்துட்டு அரிசி அதுக்கப்புறம் வந்து காசு எல்லாம் எல்லோரும் வந்து போட்டோம். வெளியில் இருக்க எல்லோரும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். என்னோடய வீடியோ வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.